ஸ்விஸ்ஸா? சுவிஸ்ல யார் இருக்காங்க? வெர்னாக்கா. என்னுடைய சைட் எங்க இருக்கீங்க எல்லாரும்? உங்களோட எக்ஸ்ல ஒரு அப்படி யார் அனுப்பி இருப்பாங்களோ? அதான் பழைய எக்ஸாம். அப்படியே யோசிச்சு பாருங்க எந்த எக்ஸ் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. ஆமா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? செந்தூரம். சஜிபா. பிள்ளைக்கு என்ன பேர்? அலெக்சியா. எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 2வது. சரி, பிள்ளைங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸா gift வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? அதான் பிரச்சனை. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாதா? தெரியும். அப்படியே யோசிச்சு பாருங்க யாருன்னு சொல்லி. சில உங்களோட சைட்டா இருக்கலாம், சில உங்களுடைய கணவர்கிட்ட சைட்டா இருக்கலாம், சில உங்களுக்கு வேண்டப்படாதாக்களா கூட இருக்கலாம். கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கலாம்னு சொல்லி. தெரியல. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஸ்விஸ்ஸா? சுவிஸ்ல யார் இருக்காங்க? வெர்னாக்கா. அக்காவா? என்ன பேர் அவங்களுக்கு? சுதா. சில வேலை அவங்களாவும் இருக்கலாம், அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம். என்ன டக்குனு கணவர்கிட்ட சைட்டுக்கு போறீங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்னுடைய யோசிக்கிறீங்க. சைட் எங்க இருக்கீங்க எல்லாரும்? நீங்க இருந்தாலும் ஸ்பெஷலா இருக்கணும்னு அனுப்பி இருக்கலாம். சரி, பிள்ளைக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது, விக்கெட் இருந்து வாங்கி கொள்வோம். சரி, இப்ப அண்ணா சொல்லுங்க, உங்களுடைய மனைவி இந்த சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? தெரியலையா? சில உங்களோட எக்ஸ்ல ஒரு அப்படி யார் அனுப்பி இருப்பாங்களோ? லண்டன் மாமா. லண்டன் மாமா யார் இருக்காங்க? பவானந்தம் மாமா. இல்லையே. அப்ப தெரியும். நீங்க உங்களோட சைட்ல இருந்து வரான்றீங்க, அவர் உங்களோட சைட்ட சொல்றாரு இல்ல, உங்களோட சைட்டோட கோவமா எல்லாரும்? இல்ல, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இங்க இருந்தாலும் ஸ்பெஷலா அனுப்பி இருப்பாங்க. என்ன தெரியலையா? வடிவ யோசிச்சு பாருங்க, கிஃப்ட் அனுப்பி நாலு கோவிப்பாங்க. சில நீங்க இன்வைட் பண்ணி இந்த இடத்துக்கு வரையலாம் போயிருந்து அப்படி ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? சொன்னதுல எல்லாரும் வந்திருக்காங்களா? சரி, அப்ப இந்த இடத்துல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அதானே பிரச்சனை. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, சொல்லுவோம் யாரா இருக்கலாம்னு சொல்லி. கண்ணாவா? கண்ணா அண்ணா யார் அவரு உங்களுக்கு? அண்ணாவா? இல்லையே. அப்ப தெரியா. ஆனா இந்த கிஃப்ட் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்குது, முக்கியமா அன்னைய சைட்ல இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? இவன் தம்பி கண்ணன் மச்சான். எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்கா. சில வழி அவராம இருக்கலாம், அதோட ஒரு லேடிட்டு இருந்து வாரன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அது வேற போட்டோ பிரேம் வேற வந்திருக்குது, யோசிக்க வேண்டிய விஷயம். சிலது பழைய காலத்துல எடுத்த போட்டோக்களை ஜாயின் பண்ணி அனுப்பிட்டாங்களோ தெரியல. அப்படியே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. என்னட்ட சொன்னீங்கன்னு சொன்னா டீசெண்டா போட்டோ மட்டும் தந்துருவோம், இல்லன்னு சொன்னா எல்லாருக்கும் முன்னாடி ஓபன் பண்ண வேண்டி இருக்கும். அதான் பழைய எக்ஸாம். அப்படியே யோசிச்சு பாருங்க எந்த எக்ஸ் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. சில லிஸ்ட் பெருசா இருக்கக்கூடிய யார சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா தெரியல. வெட்டிங் பண்ணி எவ்வளவு ஆகலாம்? 10 வருஷம். 10 வருஷம். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கு. என்ன இல்லாட இப்ப அவங்க காய்ச்சி கொண்டு இருக்கீங்களோ தெரியல. முடியல, உண்டாலே முடியல. இதுக்கு மேல காய்ச்சி கொண்டு. அப்ப அக்கா குடும்பம் சொல்றீங்க அப்படியா? அக்கா பாத்துக்கொள்ளுங்க, குடும்பம் மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லலாம், கவனிச்சு கொள்ளுவாங்க. சரி, உங்களுக்கு ஆனா போட்டோ பிரேம பாப்போம். டென்ஷன் இல்லையா? இல்ல இல்ல, மாட்டிக்கொள்ள போறீங்களா எல்லாரும்? அடிவிட போதா? மிக்கிய சொல்லுது, அக்கா அடி வாங்க போறீங்களா? தள்ளி நிக்க இருக்கும். தள்ளி நிக்க. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்வோம். ஓபன் பண்ணுங்க. நீங்க தான் ஆர்வமா இருக்கிறீங்க, நான் ரெண்டு பாப்போம்னு சொல்லி 10ல சொல்லி யோசிக்கிறீங்க. ஒளிச்சு கூட பாக்குறீங்களா? பாக்கணுமா? டென்ஷன் இருக்குது என்ன? யார்ட்ட போட்டோ வந்திருக்குது? பிள்ளைகிட்ட போட்டோ வந்திருக்கு. என்ன யாருக்கெல்லாம் இந்த போட்டோ அனுப்பிடுங்க? எல்லாருக்கும் அனுப்புறாதான். சில உங்களுடைய அப்பாட்ட அவர் எக்ஸ்ட்ராவா யாருக்கு அனுப்பி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அப்படியே பேஸ்புக்ல டிக்டாக்ல யாருக்கு பர்சனலா அனுப்பி இருப்பீங்க? முடியல யாரு? சரி, இந்த கிஃப்ட் பெரியப்பா முறை ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை பெரியப்பா இருக்கு பிள்ளைக்கு? கண்ணாவா? அங்க நிக்கிறாரு. கண்ணா எத்தனை பெரியப்பா இருக்கு பிள்ளைக்கு? நிறைய இருக்கு. தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்ல கணவர் இருக்கு, நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாமே சொல்லல நாங்க. இல்லாட்டா அப்படியே கிஃப்டா வாங்கி கொண்டு அவங்ககிட்டயே கொடுத்துடுறோம். அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்ல, உங்கள அன்பு பாசம் இல்லைன்னு சொல்லி நேரவே கொடுத்துட்டு போயிடுறோம். எங்கேயோ வெளிநாடும். அதான்
சரி வெளிநாட்டுல இருந்து வாரேன்னு சொன்னா இந்த பெரியப்பா அனுப்பியிருப்பாங்க. எத்தனை பெரியப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க? வெளிநாட்டுல பெரியப்பா இல்ல, எல்லாம் சித்தப்பா தான் இருக்கணும், பெரியப்பா இல்ல. அப்ப பிரான்ஸ்ல எத்தனை பெரியப்பா இருக்காங்க? பெரியப்பா நாங்க இருக்கிற பெரியப்பா 2 பெரியப்பா தான் இருக்கணும். சதீஷோ அப்ப 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யார சொல்ல போறீங்க? சதீஷோ டேய் அந்த ஆள் வந்து இந்த இடத்துலயே நிக்கிறாங்க. அப்ப கண்ணாண்ணா நல்லா இருக்கு. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக கண்ணன் பெரியப்பட்ட என்ன வந்திருக்குது. Merci. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. எதிர்பார்க்கல. சந்தோஷமா? அப்புறம் கண்ணன் பெருசு. Merci. சரி, அப்ப கிஃப்ட் அனுப்பினா Merci. கண்ணன் பெரியப்பாக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? மெஸ்ஸி மிக்க நன்றி. அப்ப அவரை இந்த இடத்துக்கு கூப்பிடலாமே. வாங்க. பிள்ளைக்காக கண்ணன் பெரியப்பா வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல கூடவே கூட இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமா உணர்வா இருக்கட்டும்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆங்களை இன்வைட் பண்ணி கிஃப்ட் தந்திருக்கிறார். இப்ப ஸ்பெஷலா இருக்கு என்ன சொல்ல போறீங்க? Merci. நன்றி 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 நன்றி. சரி, இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறதோட பிள்ளைக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கண்ணன் பெரியப்பா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.